ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம பத்துடை அடியவர்க்கு எளியவன் பதிகத்துல பதவுரை பார்த்துட்டு இருக்கோம். எளிய விளக்குரை பார்த்துட்டோம். பதவுரை முதல் பாசுரத்துக்கும் 2வது பாசுரத்துக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு 3வது பாசுரம். அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்து அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடை அறநிலம் அதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே. அமைவுடை நல்ல பல பரிபாகத்தை உடைத்தான அறம் நெறி முழுவதும் தர்ம மார்க்கம் எல்லாவற்றாலும் உயர்வர உயர்ந்து இதற்கு மேல் உயர்த்தி இல்லை என்னும்படியாக மிகவும் உயர்ந்தவர்களாகி அமைவுடை ஆச்சரியப்படத்தகுந்த அமைதியை உடைய முதல் சிருஷ்டி என்ன, கெடல் சம்ஹாரம் என்ன, இடை ஒடிவு அவாந்தர சம்ஹாரம் என்ன ஆகிய இவை அற மிகவும் நிலம் அதுவாம் வைகுந்தத்திற்கும் பெறுவதாகிற அமை உடை சதிரை உடையரான அமரரும் பிரமன் முதலிய தேவர்களும் யாவையும் எல்லா அச்சேதனங்களும் யாவரும் எல்லா சேத்தனர்களும் தானே ஆம்படியான அமை உடை பொருத்தம் பொருந்திய நாராயணனுடைய மாயையை அவதார ரகசியத்தை யாரே அறிபவர்? ஆர்தாம் அறிய வல்லார் யாரும் இல்லை அப்படின்னு அவரே சாதிச்சிட்டார். எம்பெருமானுடைய அவதார ரகசியம் ஒருவருக்கும் அறிய ஒண்ணாததென்கிறது இப்பாட்டில். முதல் அடியில் அமைவுடை என்று தொடங்கி 3ஆம் அடியில் அமைவுடை என்னும் அளவில் அமரர்க்கும் அடைமொழி. அமரர்க்கும்னா இந்த தேவர்களுக்கும் கூட இது ரொம்ப புரிபடல எம்பெருமானோட பிறப்பு விஷயங்கள் ரகசியார்த்தங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இது நம்ம பார்த்தோம். எம்பெருமானோட மாயையை யாரு அறிவார்? யாரும் அறிய மாட்டார். அடுத்தது அறிய மாட்டார்னா எப்படி அவன் எளியவன் அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? அதுல இல்ல யாரு போய் அடைய முடியும்னு சொல்றாரு. அடுத்தது யாருமோ நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான் யாருமோ நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான் பேருமோர் ஆயிரம் பிற பல உடைய எம்பெருமான் பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. பேரும் விக்கிரகத்தை பத்தின திருநாமங்களும் பிற அந்த திருநாமங்களுக்கு ஏற்ற விக்கிரகங்களும் பல அநேகமாயிரமுடையனாய் கொண்டு தோற்றி எம்பெருமான் எமக்கு நாதனானவனாய். அதுதான் பெருமான் மாதவன் சொல்றோம் இல்லையா? எமக்கு நாதனான எனக்கு சுவாமி எமக்கு சுவாமியான யாரும் எப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் ஓர் நிலைமையன் என அறிவறிய வெம்பெருமான் ஒரு உடையவன் என்று அறுதியிட ஒண்ணாத பெருமானாய் யாரும் அது மத்தவாளுக்கு. அப்புறம் யாரும்னு இன்னொரு இடத்துல அன்பர்களாகில் அறிவில்லாதவர்களானார்க்கும் என்ன இருக்கு? அன்பரா இருக்கா ஆனா அறிவில்லை அப்படின்னாலும் ஓர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமானா ஆயிடுறான். அங்க ஒருபடிப்பட்டவன் என்று அறியக்கூடிய பெருமானான பகவானுக்கு ஒரு பேரும் ஓர் ஊரும் ஒரு ரூபமும் உளதில்லை உண்டாயிருப்பதில்லை என்று இதை யாருக்கு? பிரதிகூலர்களுக்கு. இலது இல்லை ஆனா என்ன? இல்லையாய் இருப்பதில்லை என்று அனுகூலர்களுக்கும் பிணக்கே நித்திய விவாதமாயே இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் இருக்குன்னு அடியவர்கள் சொன்னா அவன் இருக்கான், ரொம்ப எளியவனா இருக்கான். எம்பெருமானே இல்லைன்னு சொல்றவாளுக்கு அவனை அறியவே முடியாது. எம்பெருமானுடைய திவ்ய அவதாரங்கள் ஒருவருக்கும் அறிய போகாதோ வென்ன அப்படின்னு கேட்டா அடியவர்க்கு
எளிதில் அறியக்கூடியவையாய் மற்றோர்களுக்கு சிறிதும் அறிய போகாதவனாய் இருக்குமாம் என்கிறார் இதில் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன் வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு உனக்குமின் வசையற அவனுடை உணர்வு கொண்டு உணர்ந்தே. இது என்னது, எப்படி அவனை அடையலாம் அப்படின்னு கேக்குறோம் நம்ம இல்லையா? எளியவன்னு சாதிச்சிட்டோம், அடுத்தது எப்படி அடையலாம்? அறுவகை சமயமும் பிணக்கர, என்னது 6 வகைப்பட்ட மதங்களும் வைதிக மார்க்கத்தோடு பிணக்கம் ஒழியும்படி நெறி வேத மார்க்கத்தை உள்ளி ஆராய்ந்து உரைத்து அருளி செய்த கணக்கரு நலத்தனன் எண்ணிறந்த கல்யாண குணங்களை உடையவனும் அந்தமில் ஆதி முடிவில்லாத முதல்வனும் அம்பகவன். அம்முனா அழகாகிய ஞானம் முதலிய 6 குணங்களை உடையவனுமான எம்பெருமான். அம்முன்றது எல்லா குணங்களும் சொல்லிடுறான், கல்யாண குணங்கள். வனக்குடை வணக்கத்தக்க உடைய வணக்கத்தை உடைய தவம் நெறி பக்தி அல்லது பிரபத்தி ஆகிற வழி நின்று மார்க்கத்தில் நின்று புறம் நெறி வேறு மார்க்கங்களாகிற கலையை கட்டு பறித்து அவனுடைய உணர்வு கொண்டு அவன் அளித்த கீதையை கொண்டு, அந்த உணர்வுன்றது என்னது, பெருமாள் அளித்த பகவத்கீதை உணர்ந்து உணர்ச்சி பெற்று பசை அற வாசனா ரூபமான பற்றும் அரும்படி மற்ற விஷயாந்தரத்துல உனக்கு மின் உலர்த்தி விடுங்கள் அப்படின்னு சொல்ற. என்னது, ஆசிரியக்கத்தக்கவனான எம்பெருமான் எளியன் என்பது அறிந்தோம், போன பாட்டுல தெரிஞ்சிருந்தது. அன்னவனை ஆசிரியிக்கும் வழி என்ன அப்படின்னு கேட்டாக்க, என்று சம்சாரிகள் கேட்பதாக கொண்டு அவன் கீதையில் அருளி செய்தவத்தை பக்தி மார்க்கத்தாலே அவனை ஆசிரியுங்கோள் என்கிறார். சரியா? அடுத்த பாட்டு இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். உணர்ந்து உணர்ந்து இழிந்தகன்னு உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை உணர்ந்து உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வரிது உயிர்காள் உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து அரியன் அரண் என்னும் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து இறைஞ்சுமின் மனப்பட்டது ஒன்னே. என்னது, உணர்ந்து உணர்ந்து உணர்வையே இயற்கையாக உடையவனாகி இழிந்து அகன்னு உயர்ந்து, என்னது, அந்த உணர்வு அகண்டமாகையாலே 10 திக்கிலும் வியாபித்து உருவியந்த ஜடப்பொருளில் நின்றும் வேறுபட்டிருக்கிற இந்நிலைமை இந்த ஆத்மாவின் ஸ்வரூபத்தை ஃபர்ஸ்ட் உணர்ந்து கேள்வியாலே அறிந்து, அடுத்த உணர்ந்து மனத்தினாலே அறிந்து, அடுத்தது உணரிலும் யோகத்தாலே பிரத்யக்ஷமாக அறிந்தாலும் இறைநிலை உணர்வு, இறை பார்த்தோம் நம்ம எல்லா பாஸ்டர்லயும் இது வரைக்கும், சர்வேஸ்வரனுடைய நிலைமையை அறிவதானது அரிது. என்னது, அருமையாய் இருக்கின்றது அப்படின்னா, ஆயினும் உயிர்கால் சேத்தனர்களே அயன் அரண் என்னும் இவரை விஷ்ணு பிரமன் ருத்ரன் என்று சொல்லப்படுகிற இவர்களை உணர்ந்து ஒவ்வொருவருடையும் குணம் முதலியவற்றை கொண்டு பலகாலம் ஆராய்ந்து உரைத்து அதற்கு இணங்க பிரமாணங்களை விவகரித்து பார்த்து, பிரமாணங்களை எடுத்து பார்க்க சொல்றான். மனப்பட்டது ஒண்ணு, உங்கள் மனதில் ஈஸ்வரனாக தோன்றின ஒரு பொருளை உணர்ந்து பலகாலம் அனுசந்தித்து உரைத்து அப்பொருளின் மந்திரம் என்னது, திருநாமம் முதலியவற்றை பலகாலம் சொல்லி இறைஞ்சுமேன் உபாசியுங்கோள் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல என்ன, சம்சாரிகள் ஆழ்வாரை நோக்கி ஆழ்வீர் அவதாரத்திலே ஆசிரியிக்கும்படி சொல்ல நின்றீர்,
அதுல என்ன சொல்றாரு, இங்க ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றாரு. என்கிற என்ன சொல்றா, பிரமனுக்கும் சிவனுக்கும் நடுவே அவதரித்து நிற்கிற நிலை இருந்தது முதல் அவதாரம். முதல் அவதாரம் வந்து பிரம்மனுக்கும் சிவனுக்கும் நடுவே இருக்கிறது அப்படின்னு. அதில் மூவரும் ஒரு நிகரானவர் போல தோற்றியா நின்றார்கள். அம்மூவரும் முக்கியர்களோ? இதுல நிறைய கேள்விகள். அம்மூவரும் முக்கியர்களையோ அப்படின்னு கேக்குறா, அல்லது மூவரிலே ஒருவன் முக்கியவனோ அப்படின்னு கேக்குறா. அடுத்தது, மூவர்க்கும் அப்பால் ஒருவன் முக்கியனோ அப்படின்னு கேட்டுக்கிறா என்று எங்களால் ஆராய்ந்து அறுதியிட போகாமையாலே ஆசிரயிப்பதிலே ஒரு ஆலோசனை உண்டாயிற்று. அதனை நீக்கி ஆசிரயணீய வஸ்துவை, ஆசிரயணீய வஸ்துவைனா சரணாகதன், யாரு சரணாகதி கொடுக்கிறாளோ அவன் சரணாகதன். ஆசிரயணீய வஸ்துவை நிஷ்கரித்து தரவேணுமே நாங்கள் ஆசிரயிக்கும்படி என்று விஞ்ஞாபிக்க திரிமூர்த்தி சாமிய பிரம்மத்தை பரிகரிக்கும் அடைவிலே அருளி செய்கிறார் இப்பாசுரத்தை. இன்னது ஜீவாத்ம ஸ்வரூபத்தை ஒருபடி சாட்சாத்கரிக்க பெற்றாலும் பரமாத்ம வஸ்து ரூபம் அறுதியிட வறியது என்கிறார் முன்னடிகளால் அப்படின்னு இதுல ரொம்ப நிறைய திருஷ்டாந்தங்களை எடுத்து சாதிக்கிறார் ஆழ்வார். அதோட சுவாமியும் அனங்கராச்சார் சுவாமி. நாளைக்கு நம்ம வந்து ஒன்னென பலவென இந்த பாசுரத்துல இருந்து சில பாசுரங்கள் நாளைக்கு நம்ம அன்வைக்கலாம். அடியேன் ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.